ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா, மாறன், அதுக்கப்புறமா சிபி, தமிழ் இவங்க 4 பேர் வந்து அந்த வைர நெக்லஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ஜானுக்கிட்ட இந்த வைர நெக்லஸை வீராவும் மாறனும் கொடுக்கும் போது அதை பார்த்ததுமே ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வைர நெக்லஸ் எங்கேருந்துமா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரிக்கே வேலை செய்யறதுக்காக வந்தாங்களா, அவங்க தான் அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போனாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்சதே தமிழ் தான் அப்படின்னு வீரா வந்து சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானு வந்து தமிழை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்னது இந்த நெக்லஸ் நம்மளாம் வச்சுருந்தோம், அப்போ நம்ம வச்சுருந்த இடத்த அவனுங்க பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க போலுக்கு அப்படின்னு கணேஷ் வந்து அவங்க நினைக்கவும், அப்போ அமுதா சொல்கிறாங்க, என்னங்க நான் அப்பவுமே சொன்னோம்ல அந்த நெக்லஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம பொண்ணுக்கும் சிபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கலாம் ஜானுவ மாட்டா அப்படின்னு சொல்லி நான் கேட்க தானே செய்தேன். நீங்கள் தான் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம போகலாம், நீங்கள் அதுக்குள்ளேயும் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படிங்கவும் இப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன், இல்லை நீ வேற வந்து என்னை எரிச்சப்படுத்திட்டு இருக்காத, நெக்லஸ் நம்மளை கைவிட்டு போச்சுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் நடக்கும் சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை, கனவா கண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து அமுதா போட்டு திட்டவும், எது எப்படியோ ஆனால் கடைசியில் நம்ம இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சுது, அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சுது, அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானு மட்டும் அந்த நெக்லஸ் கொடுத்ததுமே அப்போ உடனே வந்து ஜானு வந்து வீரா கிட்ட கேட்குறாங்க, வீரா இங்கே பாரு, நீ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நெக்லஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறீங்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லவும், இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, இந்த நெக்லஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே தமிழ் தான் இந்த நெக்லஸை கண்டுபிடிச்சா, ஆனால் நான் ஆசைப்பட்டது ஒன்று அப்படி நடக்குமான்னு தெரியல அப்படிங்கவும், உடனே என்னதுன்னு சொல்லி ஜானு கேட்கும் போது, இந்த நெக்லஸை கண்டுபிடிச்சது தமிழ் தான், அவளுக்கே இந்த நெக்லஸை நீங்கள் போட்டு விடுங்களேன், அவள்கிட்டே இந்த நெக்லஸை நீங்கள் கொடுங்கல அப்படின்னு சொல்லவும், இப்படி வந்து வீராவும் மாறனும் ஜானு கிட்ட சொன்னதுமே ஜானு உடனே சந்தோஷப்பட்டுட்டு பார்க்குறாங்க. அதே நேரத்தில் மீனா வந்து கோவத்தோட வராங்க, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற, அந்த நெக்லஸ் வந்து எங்கள் பரம்பரை நெக்லஸ், அப்படி இருக்கும்போது சிபி வந்து எந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறானோ அந்த பொண்ணுக்கு தான் போய் சேரணும், எங்கள் வீட்டுக்கு மருமகளாக எவ்வளோ வாராலோ அவளுக்கு தான் இந்த நகை போய் சேரணும், ஆனால் நீ என்னென்னா வந்து தமிழ் கழுத்தில் அந்த நெக்லஸை போட சொல்கிறியே, அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஜானு வந்து தமிழை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தமிழ்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஜானுமா, நான் அந்த நெக்லஸ் வந்து எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இப்படிலாம் பண்ணலை, நீங்கள் ஆசைப்பட்டபடியே நீங்கள் வந்து இந்த நகையை வந்து ஒரு பொக்கிஷமாக நீங்கள் பாதுகாத்துட்டு வந்திருக்கிறீங்க, அது மேலே நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த நெக்லஸை கண்டுபிடிச்சி நாங்கள் கொடுத்தமே தவிர மற்றபடி இந்த நெக்லஸ் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி கொடுக்கல, எனக்கு என் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய அன்பு மட்டும் எனக்கு கிடைச்சாலே எனக்கு போருமா அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க. உடனே இப்போ வீரா வந்து தமிழ்கிட்ட போகிறாங்க, என்ன தமிழ் காரியம் கை கூடி வரும்போது இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கவும், என்ன வீரான் இப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கிற, எனக்கு அந்த நெக்லஸ் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு அது உங்கள் பரம்பரை நகையாகும், அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து ஜானுவமாவோட பேத்தி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நகை உன் கழுத்துக்கு தான் வந்தாகணும், அதனால நீ எதுவும் பேசாது, நீ அமைதியாக இருந்தாலே போர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஜானு வந்து தமிழை பக்கத்தில் கூப்பிடவும், அப்போ தமிழும் பக்கத்தில் வராங்க. வந்ததுமே ஜானு வந்து அந்த வைர நெக்லஸை தமிழுக்கு போடுறதுக்காக இருக்கவும், இதை பார்த்ததுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னத்தை எதுக்காக தமிழ் கழுத்தில் போட்டு விட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க, இங்கே பார் மீனா, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடும். உடனே வந்து மீனாவுக்கு எது பண்ணணுன்னே தெரியல, அமைதியாக இருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வெண்பா, கணேஷ், அமுதா, அப்புறமா சம்யுக்தா, பிரேம்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு சம்யுக்தாவும் அப்பா அம்மாவும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தமிழுக்கு அந்த வைர நெக்லஸை போட்டு விட்டுறதுமே வீரா, மாறன், சிபி இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அம்மாவும் வந்து தூரத்துலேருந்து இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க, இந்த நகை யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து அவங்க சந்தோஷமாக இருக்கவும், உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, ஜானுமா எதுக்கு இப்படி கழுத்தில் போட்டிங்க அப்படிங்கும்போது, எங்கள் பாரு தமிழ், யாருக்கு எது போய் சேரணும்னு விதி இருக்குதோ அவங்களுக்கு தான் இது போய் சேரணும், இது உனக்கு தான் வரணும்னு வந்து விதி இருந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே அவங்க வீராவும் மாறனும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா வந்து சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான், வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, ஜானுமாவையும் உன் கழுத்தில் இந்த நெக்லஸை போட்டு விட்டுருக்குறாங்க, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இதை தடுத்து நிறுத்திடாத, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், அப்போ அம்மா வந்து ரூமில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து அவங்க வீரா அவங்க தமிழை அழைச்சிட்டு வரவும், உங்களுக்கு இப்போ சந்தோஷமாமா, ஜானுமா கையாலேயே தமிழ் கழுத்தில் இந்த பரம்பரை நகை வந்து சேர்ந்துருக்குது, இப்போ உங்களுக்கு சந்தோஷமானு சொல்லி கேட்கும்போது, இதை பார்த்ததுமே அம்மு வந்து வீராவை அப்படியே வந்து கெட்டிப்பிடிக்கிறாங்க. வீரா, இதெல்லாம் ஒன்னாடதமா நடந்தது அப்படிங்கும்போது, எங்க பாருங்கம்மா, நான் எதுவும் பண்ணலை, இது எல்லாமே வந்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும்,
அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், எல்லாமே நல்லதுக்காக தான் நடந்துட்டு இருக்குது, நீ எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவோ தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வெண்பா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படிங்கவும் இப்போ கணேஷ் சொல்கிறாங்க, இதுக்காகவா அந்த நகையை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல இந்த நெக்லஸை நம்ம அப்பமே கொண்டு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா நம்ம பொண்ணுக்கும் சிபிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம ஜானுமா கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் மெதுவாக போகலான்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வந்து நம்ம கைவிட்டு போயிடுச்சுது அப்படின்னு சொல்லவும் இப்போ வெண்பா சொல்கிறாங்க, பரம்பரை நகை அவள் கழுத்தில் போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நினச்சா எனக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மீனா அங்கே வராங்க. அப்போ வெண்பா வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, அத்தைங்க என்னத்த நடந்துட்டு இருக்குது, பரம்பரை நகை அவ கழுத்துல வந்து ஜானுமா போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு அதை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. அந்த நகை வந்து சிபிக்கு யார் வந்து மனைவி ஆகுறாளோ அவ காலத்தில் தான் அந்த நகையை போடணும், அது நம்ம பரம்பரை நகை, ஆனால் அதை கொண்டு போய் வந்து ஜானுமா இந்த மாதிரிக்கு வந்து அவங்க அவ காலத்தில் போட்டு விடுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஜானுமா மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, சிபிக்கு தமிழை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கத்த, எனக்கு சிபியாத்தா மட்டும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வெண்பா இப்போ என்ன நடந்து போச்சுது, அந்த பரம்பரை நகையை அவள் கழுத்தில் போட்டிருக்கிறாங்க, மற்றபடி எதுவும் நடக்கல அப்படிங்கும்போது இதுக்கு மேலே வேறு என்ன நடக்கணுமோ அப்படின்னு கணேஷ் கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க, சிபி மட்டும் வந்து வெண்பா கழுத்தில் தாலியை கட்டட்டும், அதுக்கப்புறமா தமிழ்கிட்ட இருந்து அந்த வைர நெக்லஸை எப்படி வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், சிபி உன் கழுத்தில் தாலி கெட்டுட்டோம், உன் கழுத்தில் தாலி ஏறின அடுத்த நிமிஷமே வந்து அந்த பரம்பரை நகை உன் கழுத்துக்கு வந்துடும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு மீனா சொல்லவும் இதை கெட்டதுமே வெண்பா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நடக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு மீனா ஒன்றை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாருங்க அண்ணி, கண்டிப்பாக நான் நினைக்கிற மாதிரிக்கு என் பையனுக்கு வந்து பொண்டாட்டின்னா அது வெண்பா தான், என் வீட்டு மருமக வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. சம்யுக்தா வந்து பயங்கரமாக ரூம்ல இருந்து அவங்க கத்திட்டு இருக்கவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தாவோட அப்பா அம்மாவை பார்த்து அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் என்னம்மா பண்ணணும் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கவரிங் நகையை நீங்கள் வந்து கொடுத்தனால தானே இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு போயிட்டுது, உங்களை யார் இந்த கவரிங் நகையை வந்து போட சொன்னாங்க, அவங்க என்ன வரதட்சணை கேட்டாங்களா என்ன, நீங்களே வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ உடனே வந்து அவங்க வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரேம் சொல்கிறாங்க, அங்கே பாரு நம்ம வீட்டு சூழ்நிலை தான் உனக்கு தெரியும்ல, பணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நினச்ச நேரத்தில் பணம் கிடைக்கல, ஆனால் அதுக்காக நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்துட முடியுமா என்ன, அதுக்காக தான் அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தார் அப்படிங்கவும் நீங்க நல்லா முடிவெடுத்தீங்க, இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடியே சபையில அசிங்கப்பட்டு நின்னோமே, அது மட்டுமா அந்த பரம்பரை நகையும் நம்ம கைவிட்டு போச்சுது, அதுவும் அந்த தமிழ் கழுத்துல ஜானம்மா போடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இப்போ பிரேம் சொல்றாங்க, நீ கவலைப்படாத, திரும்பவும் அந்த நகையை நான் உனக்கு வாங்கி காட்டுறேன் அப்படிங்கும்போது அதை எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ சிபி மட்டும் உன் கழுத்துல தாலியை கட்டட்டும், அதுக்கப்புறமா தமிழ்கிட்ட இருந்து அந்த பரம்பரை வைர நெக்லஸை எப்படி வாங்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும், கண்டிப்பா வந்து அது உனக்கு தான் வரப்போகுது அப்படிங்கவும் இது ஒன்னால முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பா முடியும், நான் அவகிட்ட இருந்து அந்த வைர நெக்லஸை வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அங்கே மாறன் வராங்க. என்ன சிபி என்ன தமிழை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி அவங்க மாறனை பார்க்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.